தியான உதவிக்குறிப்புகள். தியானம் என்றால் என்ன? எப்படி செய்வது? ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள். இவற்றிலிருந்து சில பகுதிகளை வழங்குகிறேன். ஒரு பக்தருடன் உரையாடல். பக்தர்: குறைபாடு, அறியாமை, இச்சை இவற்றின் மாசு தியானத்தின் வழியில் தடங்கல்கள் ஏற்படுத்துகின்றன. அவற்றை எப்படி வெற்றி கொள்வது? மகரிஷி: அவற்றால் தடுமாறாமல் இருப்பதால். பக்தர்: அருள் தேவை. மகரிஷி: ஆமாம், அருள்தான் தொடக்கமும் ஆகும், முடிவும் ஆகும். உள்முக திருப்பம் அருளால்தான், விடாமுயற்சி அருள்தான், ஆன்ம ஞானம் அருள்தான். மாமேகம் சரணம் விரஜ, அதாவது என்னிடம் சரணடைந்து விடு என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அதுதான். ஒருவர் முழுவதுமாக சரணடைந்து விட்டால் அருள் வேண்ட ஏதாவது பகுதி மிஞ்சி இருக்குமா என்ன? அவர் அருளால் விழுங்கப்படுகிறார். பக்தர்: தடங்கல்கள் மிகவும் வலிமையாக உள்ளன. அவை தியானத்தை தடுக்கின்றன. மகரிஷி: ஒரு உயர்ந்த சக்தி கண்டுணரப்பட்டு சரணடையப்பட்டால் அவை எப்படி உங்களை தடுக்கும்? அவை மிகவும் வலிமையாக உள்ளன என்று நீங்கள் சொன்னால் அவை உங்களை தடுக்காமல் இருப்பதற்கு அவற்றின் சக்தியின் மூலாதாரத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். இன்னொரு உரையாடல். பக்தர்: தியானிக்கும் போது கூட மனம் ஏன் இதயத்தில் மூழ்குவதில்லை? மகரிஷி: மிதக்கும் ஒரு பொருள் ஏதாவது சில உபாயங்கள் செய்யாமல் எளிதாக மூழ்காது. மூச்சு கட்டுப்பாடு மனதை அமைதியாக்குகிறது. மனம் கவனமாக இருக்க வேண்டும். சாந்தி நிலவும் போது கூட இடைவிடாமல் தியானத்தில் ஈடுபட வேண்டும். பிறகு அது இதயத்தில் மூழ்கும். அல்லது மிதக்கும் ஒரு பொருள் கனமான எடைகளால் சுமையேற்றப்பட்டு மூழ்கடிக்கப்படலாம். அதேபோல் ஞானியரின் சகவாசம் மனதை இதயத்தில் மூழ்க வைக்கும். இத்தகைய சகவாசம் மனம் சார்ந்ததுமாகும், உடல் சார்ந்ததுமாகும். தெளிவாக வெளிப்பட்டு தெரியும் குருவின் சொரூபம் மனதை உட்புறம் தள்ளுகிறது. அவர் சாதகரின் இதயத்திலும் உள்ளார். எனவே அவர் சாதகரின் உட்புற நோக்கமுள்ள மனதை இதயத்திற்குள் இழுக்கிறார். ஒருவர் தியானிக்க ஆரம்பித்த பின் அதன் கஷ்டத்தை உணரும்போதுதான் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் சிறிதளவே மூச்சு கட்டுப்பாடு செய்யட்டும், பிறகு மனம் தூய்மையாக்கப்படும். பூர்வ மனப்போக்குகள் இருப்பதால் இப்போது மனம் இதயத்தினுள் மூழ்குவதில்லை. ஏனெனில் பூர்வ மனப்போக்குகள் தடங்கல்களாக நிற்கின்றன. அவை மூச்சு கட்டுப்பாட்டினாலோ அல்லது ஞானியரின் சகவாசத்தினாலோ நீக்கப்படுகின்றன. உண்மையில் மனம் எப்போதுமே இதயத்தில்தான் உள்ளது. ஆனால் அது பூர்வ மனப்போக்குகளால் முரடாக அடங்காமல் அலைந்து கொண்டு இருக்கிறது. மனப்போக்குகளை பயனற்று போகச் செய்தால் மனம் அடங்கியும் அமைதி மிகுந்ததாகவும் இருக்கும். மூச்சு கட்டுப்பாட்டினால் மனம் தற்போதைக்குத்தான் அமைதியாக இருக்கும். ஏனெனில் மனப்போக்குகள் இன்னும் உள்ளன. மனம் சுயஸ்வரூபமாக உருமாற்றப்பட்ட பின் மனம் ஒருபோதும் தொந்தரவு செய்யாது. இந்த விளைவு தியானத்தினால்தான் அடையப்படுகிறது. இன்னொரு உரையாடல். பக்தர்: தியானத்தால் மனதில் உள்முகமாக போக வழியே இல்லை. மகரிஷி: நாம் வேறு எங்கு இருக்கிறோம்? நாமே அதுதான். பக்தர்: இருந்தாலும் நாங்கள் அதை அறிவதில்லை. மகரிஷி: எதை அறியாமல் இருக்கிறீர்கள்? யாருடைய அறியாமை? சுயஸ்வரூபத்தை அறியவில்லை என்றால் 2 ஆன்மாக்கள் இருக்கிறதா? பக்தர்:
2 ஆன்மாக்கள் இல்லை, ஆனால் குறைபாடு இருப்பதை மறுக்க முடியாது. குறைபாடுகள் இருப்பதால் மகரிஷி: குறைபாடு மனதில்தான் உள்ளது. ஆழ்ந்த தூக்கத்தில் அதை உணருகிறீர்களா? நீங்கள் தூக்கத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் உள்ளமையை அப்போது நீங்கள் மறுப்பதில்லை. அதே ஆன்மாதான் இப்போது இங்கு விழிப்பு நிலையில் உள்ளது. குறைபாடுகள் இருப்பதாக இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், இந்த 2 நிலைகளில் வித்தியாசங்கள் உள்ளன. வித்தியாசங்கள் மனதினால் உள்ளன. தூக்கத்தில் மனம் இருக்கவில்லை, ஆனால் இப்போது அது இயங்குகிறது. மனம் இல்லாமல் இருக்கும்போது கூட ஆன்மா இருக்கிறது. பக்தர்: இது புரிந்து கொள்ளப்பட்டாலும் உணரப்படவில்லை. மகரிஷி: தியானம் செய்ய செய்ய சிறிது சிறிதாக அது உணரப்படும். பக்தர்: தியானம் மனதினால் செய்யப்படுகிறது. அது சுயஸ்வரூபத்தை வெளிப்படுத்த மனதை எப்படி அழிக்கும்? மகரிஷி: தியானம் என்பது ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் பற்றிக் கொள்வதாகும். அந்த ஒரே எண்ணம் மற்ற எண்ணங்களை அகற்றுகிறது. கவனச்சிதறல் மனதின் பலவீனத்திற்கு அறிகுறியாகும். இடையறாத தியானத்தினால் மனம் வலிமையடைகிறது. அதாவது தப்பி ஓடும் எண்ணங்களின் பலவீனம் எண்ணங்களே இல்லாத நிலையான பின்னணிக்கு இடம் கொடுக்கிறது. எண்ணம் இல்லாத இந்த விசாலமான பெரும் பரப்புதான் ஆன்மா, சுயஸ்வரூபம். தூய்மையாக உள்ள மனம்தான் ஆன்மா. இன்னொரு உரையாடல். பக்தர்: தியானம் செய்வது எப்படி? மகரிஷி: தியானம் என்பது உண்மையில் ஆத்மநிஷ்டை ஆகும். அதாவது ஆன்மாவாக உறைவது. ஆனால் மனதில் எண்ணங்கள் கடந்து செல்லும் போது அவற்றை அகற்றுவதற்காக செய்யும் யத்தனம் தியானம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மநிஷ்டைதான் உங்களுடைய உண்மை தன்மை. நீங்கள் உண்மையில் உள்ளபடி இருங்கள். அதுதான் குறிக்கோள். பக்தர்: ஆனால் எண்ணங்கள் எழுகின்றன. எத்தனமெல்லாம் எண்ணங்களை நீக்குவதற்காகத்தானா? மகரிஷி: ஆமாம். தியானம் ஒரே ஒரு எண்ணத்தின் மீது இருப்பதால் மற்ற எண்ணங்கள் அகற்றி வைக்கப்படுகின்றன. தியானம் என்பது எண்ணங்களை அகற்றி வைப்பதால் அந்த விதத்தில் அது எதிர்மறையானதுதான். பக்தர்: ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா, அதாவது மனதை ஆன்மாவில் பொருத்திக் கொண்டு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆன்மா எண்ணி பார்க்க முடியாதது. மகரிஷி: நீங்கள் தியானிக்கவே ஏன் விரும்புகிறீர்கள்? அப்படி விரும்புவதால் மனதை ஆன்மாவில் பொருத்திக் கொண்டு என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஏன் தியானமே செய்யாமல் இருக்கக்கூடாது? மனம் என்பது என்ன? எல்லா எண்ணங்களும் அகற்றப்பட்ட பின் அது ஆன்மாவில் பொருந்தி உறைகிறது. பக்தர்: தியானம் செய்ய ஒரு உருவம் கொடுக்கப்பட்டால் அதன் மேல் என்னால் தியானிக்க முடியும். மற்ற எண்ணங்கள் அகற்றப்படும். ஆனால் ஆன்மா உருவமற்றது. மகரிஷி: உருவங்கள் மீதோ அல்லது ஸ்தூலப் பொருள்களின் மீதோ தியானிப்பது தியானம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆன்மாவை பற்றி சுய விசாரணை செய்வது விசாரா நிதித்தியாசனமாகும். இன்னொரு உரையாடல். பக்தர்: தியானம் என்பது விழிப்பு நிலையில் மனதால் செய்யப்படுவதாகும். கனவிலும் மனம் உள்ளது. பின் கனவில் ஏன் தியானம் இல்லை? அது இருக்க முடியுமா? மகரிஷி: அதை கனவில் கேளுங்கள். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு மகரிஷி தொடர்ந்து சொன்னார். நீங்கள் இப்போது தியானம் செய்து நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லும்போது
அதை செய்வதற்கு பதிலாக கனவிலும் தூக்கத்திலும் ஏன் தியானம் இல்லை என்று கேட்கிறீர்கள். யாருக்கு விழிப்பு நிலை இருக்கிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அதே நபருக்குத்தான் கனவும் தூக்கமும் உள்ளது என்பது தெளிவாகும். விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள்தான் சாட்சியாக இருக்கிறீர்கள். அதாவது அவை உங்கள் முன்னால் கடந்து செல்கின்றன. நீங்கள் இப்போது தியானத்தை விட்டு வெளியே இருப்பதால் இந்த கேள்விகள் எழுகின்றன. தியானத்தை பற்றிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த கேள்விகள் எழுகின்றதா என்று பாருங்கள்.